ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்சல் பவர் மீடியா. இந்த வீடியோக்குள்ள நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்ட்ரோலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா 10x60 அந்த தோரணத்தோட டேட்டா. இந்த டேட்டா பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது, இதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோட நேம் பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் பிக்சல் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோலரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 3 ஒயர் இருக்கும். ப்ளஸ்ஸு மைனஸு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ஒயர் இருக்கும். ஓகேங்களா? இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ அந்த ப்ளஸ்ஸு மைனஸு டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த டேட்டா லைன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபிக்ஸலிட்டியில் கொடுக்குறது. அந்த 2 ஒயரும் பார்த்திங்க அப்படின்னா பவர் சப்ளை ஒயர். ஓகேங்களா? இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் நிறைய பேர் கேட்பீங்க. அதில் உள்ள ஐசி தான் இருக்குமே தவிர வேறு எந்த விதமான பார்ட்டுமே இருக்காது. ஐசி தான் அதில் முக்கியமான ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம். ஐசி மூலியமாக தான் இயங்குது. பிக்சல் பல்பே ஐசியில் தான் நம்ம இயங்கிட்டுருக்கு. ஓகேங்களா? ஐசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்கேட்டட் சர்க்யூட்டை தான் நம்ம ஐசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்தமாரி தான் இருக்கும். ஓகே, இதை நம்ம ரிமூவ் பண்ண முடியும் நம்மளால். இது வந்து இன்சர்ட் இப்போ ரீஇன்சர்ட் பண்ண முடியும். இதை எடுத்துகிட்டு நம்ம ரீஇன்சர்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஐசியோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன ஐசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 354730 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிங்கிட்டீங்க அப்படின்னா இது எந்த சைடு வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதில் பார்த்தீங்கன்னா கம்பி மாரி இருக்கும். கம்பி மாரி சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அது பார்த்தீங்கன்னா எத்தனை இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்து போர்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐசி ஸ்லாட் வச்சுருக்காங்க. அதாவது ஐசி நம்ம இன்சர்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐசி ஸ்லாட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் வந்து கெப்பாசிட்டன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 வோல்ட் கன்வெர்ட்டருக்காண்டி தான் இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 5 வோல்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இது இருக்கும். ஓகேங்களா? 5 வோல்ட் கரெக்டாக தரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்ரிங் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸையும் டேட்டாயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. மைனஸை பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டில் கொடுத்துருவாங்க. டேரெக்டாகவே கிரவுண்டில் கொடுத்துடலாம் அதை. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க P1 18 சொல்லிட்டு. இது எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2018 பண்ணியிருக்காங்க. அது 2018 11ஆவது மாதம் எத்தனாம் தேதி பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் செஞ்சுருக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீட்டிங் பிளேட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது என்னன்னு தெரியல, ஹீட்டிங் பிளேட்டாக அது என்னன்னு தெரியல. ஓகே, அதை நீங்கள் பார்த்துங்க, தெரிஞ்ச கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஐசி எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தமாரி உள்ளே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுமாதிரி உள்ளே வைக்கணும். ஐசியை எப்படி இதில் இன்சர்ட் பண்ணுறது, நம்ம கைட்டி விட்டோம் அப்புறம் எப்படி தெரியாமல் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த போர்டை வந்து நேம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக அதை வந்து போர்டை நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாரி வெட்டியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக அந்த பெண்டாகி வந்திருக்கும். அந்த ஸ்டார்டிங்கில் வந்து லைட்டாக பெண்டாகி வந்திருக்கும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங். ஓகேங்களா? இப்போ அந்த போர்டை நேராக வச்சுக்கோங்க. அதை நேம் உள்ள பார்த்தீங்கன்னா இந்தமாரி திருப்பிட்டு நேம் கரெக்டாக உங்களுக்கு பிக்ஸ்கான் அப்படின்னு போட்டிருக்கு. இது இப்போ தான் இதான் நேரான ஒரு இது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பள்ளம் எந்த சைடு விட்டுருக்கோ அந்த சைடு வச்சுருங்க. இந்தமாரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுமாதிரி தான் நம்ம ஐசி இன்சர்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா பாதி இது வெளில தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு முன்னாடியே. இது பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டான ஐசி தான். அதனால தான் உங்களுக்கு பிரித்து நான் காமிச்சிட்ருக்கேன். அது மறுபடியும் தூக்கி உள்ளே வச்சு நம்ம மறுபடியும் அந்த மூடியெல்லாம் போட்டு மூடிடலாம். ஓகேங்களா? இந்தமாரி மூட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா சேஃபாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது போன்ற வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மறக்காமல் பிக்சல் பவர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே.